முக்கிய செய்திகள். வளர்ந்த இந்தியாவை நோக்கி நாடு வேகமாக பயணிக்கிறது. மூன்றாவது பொருளாதாரமாக மாறும் பாதையில் செல்வதாகவும் மோடி பெருமிதம். பிரதமரை தாக்க திட்டமிட்டதாக மக்களவைத் தலைவர் கூறுவது பொய். சபாநாயகர் பின்னால் மோடி ஒளிந்து கொள்வதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மணிப்பூரில் புதிய முதலமைச்சர் பதவியேற்ற அடுத்த நாளே வன்முறை. பொது சொத்துக்கள் அடித்து நொறுக்கி தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். வணக்கம். வணக்கம். வளர்ந்த இந்தியாவை நோக்கி நாடு வேகமாக பயணிப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதில் அளித்து நேற்று பேசிய அவர், பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற போது இந்தியா பலவீனமான 5 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்டதாக கூறினார். இடைப்பட்ட காலத்தில் தவறான நிர்வாகத்தால் 11வது இடத்திற்கு இந்தியா சென்றதாகவும், தற்போது உலகின் 3வது பொருளாதாரமாக மாறுவதற்கான பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று திரு மோடி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும், அண்மையில் 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்ற கொள்கைகளுடன் நாம் முன்னேறி உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், நாடு இப்போது சீர்திருத்த பாதையில் மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். अनेक देशों के साथ आज भारत फ्यूचर रेडी ट्रेड डील्स कर रहा है. पिछले कुछ ही समय में दुनिया के महत्वपूर्ण 9 बड़े देशों के साथ 9 बड़े हमारे ट्रेड डील हुए और उसमें मदर ऑफ ऑल डील एक साथ 27 देशों के साथ, यूरोपियन यूनियन के साथ. உற்பத்தி துறையை வலுப்படுத்துவதிலும் தொழில் முனைவோருக்கு ஆதரவளிப்பதிலும் தங்களின் முயற்சிகள் கவனம் பெற்றுள்ளதாக திரு மோடி கூறினார். உலக அரங்கில் போட்டியிட இந்தியா தற்போது தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் மாநிலங்களவையில் உரையாற்றுவதற்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே 2 நிமிடங்கள் பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. ஆனால் அவருக்கு அவைத்தலைவர் அனுமதி மறுத்தார். இதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். जितने भी रूल्स और रेगुलेशंस है उसी के तहत हम बात कर रहे थे. हम कोई हंगामा नहीं कर रहे थे या हम जाके उनको डिस्टर्ब भी नहीं कर रहे थे. लेकिन उन्होंने ये ठान लिया है दोनों अपोजिशन लीडर को बात करने नहीं देना, लोकसभा में भी और राज्यसभा में भी. अगर मेरी 2 मिनट बात सुनते ये सारा समस्या सुलझाता था, लेकिन उन्होंने ऐसा नहीं किया. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள், இரு அவைகளிலும் பேச அனுமதி மறுப்பது அவர்களின் உரிமைகளை மறுப்பதாகும் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் கேள்விகளுக்கு பதற்றம் ஏன், உண்மைகளுக்கு பயந்து பொய்களுக்குள் திரு மோடிஜி தஞ்சமடைந்து விட்டார் என்று திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமருக்கு தோன்றியதை செய்திருக்கிறார் என்று கூறியுள்ளார். பிரதமரின் 97 நிமிட உரை வழக்கம் போல மற்றொரு தேர்தல் பிரச்சாரமாகவே இருந்ததாகவும், எப்போதும் போல இதிலும் தவறான வழிநடத்தல், தாக்குதல்கள், திரித்து பேசுதல், நாடகங்கள் இடம்பெற்றிருந்தன என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பிரதமரை தாக்க திட்டமிட்டதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பொய் குற்றச்சாட்டுகளை கூறுவதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா காந்தி, அவைத் தலைவர் பின்னால் திரு மோடி ஒளிந்து கொள்வதாக விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கடந்த திங்கட்கிழமை பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, டோகாலாம் பகுதியில் சீன படைகள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டினார். அதற்கு மத்திய அமைச்சர்களும் பாஜக உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமளி ஏற்பட்டு மக்களவை நடவடிக்கைகள் 3 நாட்களாக முடங்கின. மேலும் திரு ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பிரதமர் திரு மோடி நேற்று முன்தினம் மாலை 5 மணிக்கு அவையில் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் திரு மோடி மக்களவையில் உரையாற்றுவது ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து பேசிய அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களின் இருக்கை அருகே சென்று போராட்டம் நடத்தும் போது பிரதமரை தாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததால் திரு மோடியை பதிலுரை வழங்க வேண்டாம் என்று தாம் கூறிவிட்டதாக கூறினார்.
அவரது குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த திருமதி பிரியங்கா காந்தி பிரதமரின் இருக்கைக்கு அருகே 3 பெண் எம்பிக்கள் நின்று கொண்டிருந்ததால் அவைக்கு வர திரு மோடிக்கு தைரியமில்லை என்று விமர்சித்தார். The women MPs were standing in front of the Treasury bench, so what? And the Prime Minister, absolute lies. It is an absolute lie. There is no question of anybody raising any hands on the Prime Minister, trying to hurt him or any such thing. There is no question. So it is absolutely wrong of anybody to say that there was any such plan. There was no such plan. பாஜக உறுப்பினர்களை புத்தகங்களை மேற்கோள் காட்டி முட்டாள்தனமாக பேச வைத்தால் எதிர்க்கட்சிகள் போராடத்தான் செய்வார்கள் என்று திருமதி பிரியங்கா அவைத் தலைவர் பின்னால் திரு மோடி ஒளிந்து கொண்டுள்ளதாக விமர்சித்தார். சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவின் பேச்சு அபத்தமானது, கட்டுக்கதை என்று காங்கிரஸ் எம்பி செல்வி ஜோதிமணி குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடாமல் மக்களவையை பிரதமர் திரு மோடி, திரு அமித்ஷா ஆகியோர் நடத்துவதாக அவர் புகார் தெரிவித்தார். திரு மோடியின் பயத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக பெண் எம்பிக்கள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டை முன்வைப்பதாக அவர் சாடினார். பிரதமர் திரு மோடி சீனாவுக்கு பயப்படுகிறார், அமெரிக்காவுக்கு பயப்படுகிறார், தற்பொழுது எதிர்க்கட்சிகளின் பெண் எம்பிக்களை பார்த்து பயப்படுகிறார் என செல்வி ஜோதிமணி விமர்சித்தார். பெண் உறுப்பினர்கள் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் சிசிடிவி காட்சியை மக்களவைத் தலைவர் வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மணிப்பூரில் புதிய முதலமைச்சர் பதவியேற்ற அடுத்த நாளே மீண்டும் வன்முறை ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. அந்த மாநிலத்தில் மைத்தேயி சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து குக்கி பழங்குடியின மக்கள் நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்தது. இந்த கலவரத்தில் 260க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். இரு சமூகத்தைச் சேர்ந்த ஆயுத குழுக்கள் இடையே மோதல் தொடர்ந்து வருகிறது. வன்முறை நீடித்ததால் கடந்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி திரு பைரேன் சிங் தலைமையிலான பாஜக அரசு கவிழ்ந்தது. 13ஆம் தேதி அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. கடந்த ஓராண்டாக நீடித்து வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி 2 தினங்களுக்கு முன் வாபஸ் பெறப்பட்டு நேற்று முன்தினம் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தது. குக்கி இனத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்கன் என்ற இளம்பெண் துணை முதலமைச்சராகவும் மற்றொரு துணை முதலமைச்சராக நாகா மக்கள் முன்னணியைச் சேர்ந்த லோசி டிகோவும் பொறுப்பேற்றனர். இந்த நிலையில் துணை முதலமைச்சராக பதவியேற்ற குக்கி இனத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்கென் மீது குக்கி இன போராட்டக்காரர்கள் கடும் விமர்சனங்களை எழுப்பி நேற்று மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் போராட்டக்காரர்கள் பொது சொத்துக்களை அடித்து உடைத்து தீ வைத்தனர். குக்கி இனத்தவர்கள் நெம்சா கிப்கென் புகைப்படத்துடன் துரோகி என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல சுராசன்பூர் மாவட்டத்திலும் துய்போங் பகுதியிலும் போராட்டங்கள் வெடித்தன. புதிதாக அமைக்கப்பட்ட அரசுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பதற்றத்தை குறைக்க பாதுகாப்பு படை, காவல்துறை, துணை ராணுவ படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய 13 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் 13 கோடி ரூபாயை செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. அதை எதிர்த்து திருமதி தீபாவும் அவரது சகோதரர் திரு தீபக்கும் தொடர்ந்த வழக்கில் வருமான வரித்துறை முதலில் 36 கோடி ரூபாய் வரி பாக்கி என்றும் பின்னர் 13 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளதால் சரியான தொகையை கூறினால் செலுத்த தயார் என்று தெரிவித்தனர். இதையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்யவும் அதுவரை வரி பாக்கி வசூலிக்கும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வரை செல்வ வரி சேர்த்து வட்டியுடன் 13 கோடி ரூபாய் வரி பாக்கி உள்ளதாகவும் அதனை செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்தை மறைத்தது தொடர்பாக தாவேகா தலைவர் திரு விஜய் மீது தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. 2016-17ஆம் நிதியாண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான திரு விஜய் 35.42 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாக தெரிவித்திருந்தார். ஆனால் கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜய் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை செய்த போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. அதாவது புலி திரைப்படத்திற்காக பெற்ற ஊதியத்தை அவர் கணக்கில் காட்டவில்லை என உறுதி செய்யப்பட்டதால் வருமானத்தை மறைத்ததற்காக திரு விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு விஜய் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை ஏற்கனவே பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வாதிட்ட திரு விஜய் தரப்பு வழக்கறிஞர் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்னதாகவே அபராதம் செலுத்த உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் காலவரம்பை மீறி வருமான வரித்துறை 2022ஆம் ஆண்டு நோட்டீஸ் வழங்கியுள்ளதால் அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வருமான வரித்துறை தரப்பு வழக்கறிஞர் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த மேல்முறையீடு முடிந்த 6 மாத காலத்துக்குள் அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் திரு விஜயின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த இந்த வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் திரு விஜய் தொடர்பான வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே நடுவழியில் அந்தியோதயா ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் நோக்கி நேற்று மாலை புறப்பட்ட அந்தியோதயா ரயில் என்ஜின் கோளாறு காரணமாக சாத்தூரை அடுத்த RR நகர் பகுதியில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் நின்றதால் என்ன பிரச்சனை என்று தெரியாமல் அதில் பயணம் செய்த மக்கள் அவதிக்குள்ளாகினர். இது குறித்து எந்த தகவலும் பயணிகளுக்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. நடுவழியில் உணவு, குடிநீர் கூட இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர். இங்கே வண்டி ஸ்டாப் ஆயிருக்கு. இங்கே டிடிஆர் கிட்ட கேட்டாக்கா வந்துட்டு அது ஏதோ இன்ஜினியர் முன்னாடி போன வண்டி இது வந்துட்டு ஏதோ இன்ஜினியர் ஃபெயிலுன்றாங்க. அது ரிப்பேர் ஆகிறதுக்கு எப்படியோ வந்துட்டு ஒரு 1 hour to 2 hours, ஆல்ரெடி வந்துட்டு 3 hours லேட்டு, இன்னும் வந்துட்டு 1 hour லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எப்போ அது ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்தியோதயா ரயில் நிறுத்தப்பட்டதை அடுத்து அந்த வழியாக வரும் அனைத்து விரைவு ரயில்களும் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டன. சாத்தூர் ரயில் நிலையத்திற்கு மாலை 6:50 மணிக்கு வந்த மைசூர் விரைவு ரயில் இரவு 10 மணி வரை நிறுத்தப்பட்டது. நாகர்கோவில் விரைவு ரயில் சாத்தூர் ரயில் நிலையத்திலும், சென்னை செல்லும் அனந்தபுரி விரைவு ரயில் கோவில்பட்டியிலும், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அடுத்தடுத்த ரயில் நிலையங்களிலும் நிறுத்தப்பட்டன. அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். தூத்துக்குடி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் சாத்தூர் அருகே நள்ளி ரயில்வே நிலையத்தில் நிறுத்தப்பட்டு அதனுடைய என்ஜினை அந்தியோதயா ரயிலில் இணைக்கப்பட்டதன் மூலம் அந்தியோதயா ரயில் துலுக்கப்பட்டி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து அடுத்தடுத்த ரயில் நிலையங்களில் காத்திருந்த ரயில்கள் 20 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்டன. இதற்கிடையே அந்தியோதயா விரைவு ரயில் என்ஜினில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டு துலுக்கப்பட்டி ரயில் நிலையத்தில் இருந்து இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு சென்றது. ரயில் நிறுத்தம் குறித்து முறையான அறிவிப்புகளை ரயில்வே ஊழியர்கள் கூறவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பள்ளிவாசலுக்கு அப்பகுதி இந்துக்கள் ஊர்வலமாக சென்று சீர் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடியில் கட்டப்பட்ட புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா இன்று நடக்க உள்ளது. இதையொட்டி அந்த பகுதியைச் சேர்ந்த இந்துக்கள் மேளதாளங்கள் முழங்க வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், வாழைத்தார்கள் உள்ளிட்டவைகளுடன் 150க்கும் மேற்பட்ட தட்டுக்களை தூக்கிக் கொண்டு ஊர்வலமாக பள்ளிவாசல் நோக்கி சென்றனர். வீடு தேடி வந்த உறவுகளை பொன்னாடை போர்த்தியும் இனிப்புகளை வழங்கியும் இஸ்லாமியர்கள் வரவேற்றனர். கட்டி அணைத்து குளிர்பானம் கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செய்தனர். புதிய பள்ளிவாசல் கட்டி இன்னைக்கு திறந்தாங்க. அதுக்கு நாங்கள் பல தலைமுறையாக நாங்கள் எல்லாருமே மாமன், மச்சான், அண்ணன், தம்பி உறவாக இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் ஏராளமானோர் எந்த ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் வந்து கலந்துக்கிட்டு சீர்வரிசையோடு வந்து எங்களோட சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றியிருக்கோம். மேளதாளங்கள் முழங்க 150 தட்டுக்களுடன் பள்ளிவாசல் முன்பு காத்திருந்த மக்களுக்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பரஸ்பரம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த பகுதியில் வாழும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். காகங்கள், பறவைகள் இறந்து கிடந்தால் வெறும் கைகளால் தொடக்கூடாது என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை அடையாறு பகுதியில் இறந்து கிடந்த காகங்களை மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆய்வு செய்ததில் அவை H5N1 பறவை காய்ச்சல் வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு தலைமைச் செயலருக்கு மத்திய அரசு அறிவுறுத்தி இருந்தது.
சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் சில இடங்களில் தொடர்ந்து காகங்கள் இறந்து வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறை இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் பறவை காய்ச்சலால் கோழிகள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும், எனவே கோழி இறைச்சியை நன்கு வேக வைத்த பிறகே பயன்படுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வீட்டின் அருகிலோ அல்லது பொது இடங்களிலோ இறந்து கிடக்கும் காகங்கள் மற்றும் பிற பறவைகளை வெறும் கைகளால் தொடக்கூடாது என்றும், அவற்றை கண்டால் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பறவையிடமிருந்தோ அல்லது மனிதரிடமிருந்தோ வெஸ்ட் நைல் வைரஸ் போன்ற தொற்றுகளை கொசுக்கள் கடத்தும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொற்றால் காய்ச்சல், தலைவலி, தசைவலி, இருமல், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடத்திற்கும் வருந்துகிறேன் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீன் கோப்புகள் அமெரிக்காவை மட்டுமின்றி உலக அரசியலில் கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் மற்றும் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் என உச்சத்தில் இருந்தவர்களிடம் பழக்கத்தில் இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்களுக்கு சிறுமிகளை தாரை வார்த்ததாக கூறப்படுகிறது. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளிட்ட பலரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. எப்ஸ்டீன் கோப்புகளின்படி பில் கேட்ஸ் பாலியல் நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கான மருந்துகளை தம்மிடம் கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இது குறித்து ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பில் கேட்ஸ், ஜெஃப்ரி எப்ஸ்டீனை 2011ஆம் ஆண்டு சந்தித்ததாகவும் அவருடன் பல மணி நேரம் செலவிட்டதாகவும் கூறினார். எப்ஸ்டீனின் தனித்தீவுக்கு தாம் சென்றது இல்லை என்றும், அவர் கூறுவது போல் எந்த நோயாலும் தாம் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உள்நோக்கத்துடன் இந்த கோப்புகள் உள்ளதாகவும், எதற்காக இது வெளியிடப்படுகிறது என்பது தெரியவில்லை என்றும் பில் கேட்ஸ் கூறினார். கரிபியன் தீவுக்கு செல்லவில்லை என்றும், பெண்களுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ளவில்லை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி கோப்பையை வென்றது. வதோதராவில் நேற்றிரவு நடந்த இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய டெல்லி அணியினர் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 203 ரன்களை எடுத்தனர். அதிகபட்சமாக அந்த அணியில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 57 ரன்கள் எடுத்தார். 204 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பெங்களூரு அணி வீராங்கனைகள் ஒருபுறம் விக்கெட்டுகளை பறிகொடுத்தாலும் மறுபுறம் ரன்களையும் அதிரடியாக குவித்து வந்தனர். அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா 87 ரன்கள் எடுத்ததால் பெங்களூரு அணி 19.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 204 ரன்களை எடுத்து டெல்லி அணியை வீழ்த்தியது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்திய பெங்களூரு அணி மகளிர் பிரீமியர் லீக் கோப்பையை 2வது முறையாக கைப்பற்றியது. மீண்டும் முக்கிய செய்திகள். வளர்ந்த இந்தியாவை நோக்கி நாடு வேகமாக பயணிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரை தாக்க திட்டமிட்டதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பொய் குற்றச்சாட்டுகளை கூறுவதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, அவைத் தலைவர் பின்னால் மோடி ஒளிந்து கொள்வதாக விமர்சித்துள்ளார். மணிப்பூரில் புதிய முதலமைச்சர் பதவியேற்ற அடுத்த நாளே மீண்டும் வன்முறை ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.